வீட்டில் இருக்க காய்கறி வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜ் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். அடுத்து கடாயில் 2 கியூப் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதும் 3 பீஸ் பட்டை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்கானதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க பன்னீர், கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மிக்ஸ்ட் வெஜ் சப்ஜி ரெடி. இது சப்பாத்தி, நான்க்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.